இன்றைக்கி அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து மூக்கடலையில், அதாவது கருப்பு மூக்கடலையில் செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், சோம்பு இது மூணையும் போட்டுக்கலாம். கூடவே வரமிளகா இல்லை அப்படின்னா இந்த நான் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அதை அப்படி கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம இது என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை 1-2 அடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் அப்படியே நல்லா கொரன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம இது கூட என்ன போடுறோம் அப்படின்னா, மூக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை வந்து நல்லா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா என்ன பண்ணிக்கணும், நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்வோம் சேம் அதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கடலையில் செஞ்சுருக்கோம். இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நல்லா ஃபைனாக நறுக்குன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக உப்பு, கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து ஆவியில் வேக வச்சும் குழம்புல போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணியும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து தவா ஃப்ரை தான் பண்ணுறேன். லைட்டாக, அதாவது தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒவ்வொன்றா போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக அது கொஞ்சம் சவக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுருந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு 2 கிளறி விட்டுருங்களேன். கொஞ்சம் நேரத்தில் அது பார்த்திங்கன்னா மேலாப்பில் அப்படியே நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இங்கே பாருங்கள், அப்படியே ஒன்றா இப்படி திருப்பி போடுங்க. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே செவந்துடும். அதுக்கப்புறமா நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இது ஆவியில் வேக வச்சிங்கனாலும் உடையாது. உடையாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆவியில் வேக வச்சு போட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, இதுலேயும் பட்டை, லவங்கம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, வடகம் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கூட நல்லா ஃபைனாக நறுக்குன வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், வதக்கிக்கணும். அந்த வாசனைலாம் நல்லா அந்த வெங்காயத்தோட வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா என்ன பண்ணணும், வதக்கிக்கணும். அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் கக்கட்டும். நல்லா அந்த தக்காளியில் நல்லா மசிட்டும். தக்காளி வந்து நல்லா அழுத்தி கூட விடுங்க, நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம், நல்லா புளி வந்து ஊற வச்சுக்கணும். கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு அதை நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நான் தேங்காய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அந்த தேங்காயில் வந்து பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கிறேன், வச்சு அரைச்சி இதில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விட்டுறணும். அதாவது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த உருண்டையெல்லாம் எடுத்து அதில் போட்டுறது தான். ஏற்கனவே ஓரளவு வெந்திருக்கு. இப்போ இதில் போட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகவே வெந்துடும். அவ்வளோதான். பாருங்களேன், பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குல்ல. நல்லா சுண்டி இது இறக்குனீங்க அப்படின்னா நல்லா அந்த எண்ணெயோட நல்லா ரெட்டிஷாக இருக்கும் குழம்பு. அதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம துவரம்பருப்பில் செய்கிறது ஒரு டேஸ்ட்டு, இந்த மூக்கடலையில் செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.